வாய்ப்புள்ள கட்சிகள்ல இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் உற்சாகமா சொல்றார். எடப்பாடி சொல்றதை பலராலும் நம்ப முடியல. அப்போ எந்த சூழலையும் நான் தனியா தான் நிற்பேன்னு சொல்ற சீமான், இந்த 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லி கட்சி அமைச்ச விஜய், இந்த 2 பேருமே ஒருத்தர் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தவர், இன்னொருத்தர் அவர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி, அவருடைய வயது, மற்ற கட்சிகளிடம் இருக்கிற பலவீனங்கள், இதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் 8-10% ஓட்டு விஜய் வாங்கிடுவார் அப்படின்னு அரசியலை கவனிக்கிறவங்க தங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அந்த வார்த்தையை சொல்ல தயங்குறது இல்லை. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் இந்த அணிக்கு வந்தால் கவனிக்க தகுந்த அணியா அது மாறும். அப்பதான் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற இல்லாம விஜய் அவர்களோ சீமான் இல்ல அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. வந்து முழு பலன் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்குன்னு நான் சொன்னேன். எவ்வளவு சீக்கிரம் அப்பா மகனுக்கு இடையில சண்டை தீர்ந்து ஒரு சமாதானம் ஆகுதோ அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் நல்லதல்ல, அந்த கட்சி எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணிக்கும் நல்லது. இல்லாட்டி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. அந்த வன்னியர் சமுதாய மக்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்பா பையன் சண்டையை மட்டுமே பேசிட்டு இருக்கோமே. நான் என்ன ஒரு பார்வை பார்க்கிறேன், வன்னியர்களுக்கே ஒரு ஒரு உணர்வு வந்து அவர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது நல்லதில்லை. ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கும் அது நல்லதில்லை. ஏன்னா வேற எங்கேயாவது போய் கலைஞ்சு போயிடுச்சுன்னா எது பயமுறுத்தல, ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சு சில சிந்தனைகளை ஊட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சியை நீங்க இப்படி கெடுத்தீங்கன்னா உங்கள் சமுதாயத்து மக்களே அந்த குடும்பத்தை கைவிடவும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஆபத்துகளை எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த அணிக்கு வந்து அப்புறம் நாங்க ஒரு வலுவான அணின்னு எடப்பாடி சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடக்க வேண்டியிருக்கு. அதை சொன்னேன். ஆக அந்த மீதம் இருக்கிற 2 பேருக்கெல்லாம் யூகம் கலந்த அந்த 2 பேர் விஜய் சீமான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை வேற மாதிரி ஒரு லைன்ல போயிட்டு இருக்காரு. விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல 10% கூட அதிமுக பக்கம் காட்ட மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி தானே, அதுதான் தப்புங்கிற நான். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. நீங்க 2 பேரும் சரியில்லைன்னு தான் வர்றீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நான் என்னுடைய இலக்கு நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்ச போது, அல்லது புறக்கணிக்கிற வார்த்தை வராம எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் சொன்னபோது என்ன சொன்னார், நான் ஒரு ஆட்சி அமைப்பேன். முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு, நாம ஆட்சி அமைப்போம், தனியாவே ஆட்சி அமைப்போம், ஆனாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஆட்சியில பங்கு கொடுப்போம். அப்ப முதலமைச்சர் அவர் தான். அப்ப யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளருக்கு சாத்தியம் இருக்கோ, நீங்க ஸ்டாலினுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, அவரும் ஒரு கண்டெண்டர் தான். அப்போ ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இந்த 3 பேரையும் சமமா விஜய் விமர்சிக்கலைன்னா அவர் மக்களையும் ஏமாற்றுகிறார், தன்னை நம்பி வந்திருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுகிறார் தான் நான் சொல்லுவேன். அவரிடம் நேர்மை இல்லை. அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. நீங்க அதிமுக கூட போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜயினுடைய அந்த பிம்பம் உடைஞ்சு போயிடும் நான் சொல்றேன். 10 பேர் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறான்னா 2 கட்சிகளில், அதாவது ஏதேனும் ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்தார்னா அந்த 10 8 7 6 குறையும். அதுக்கு நேரம் அவருக்கே போட்டு போயிடணும். நான் உங்க கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்காக எடப்பாடிக்கு போடணும், நீங்க சொல்றதுக்காக உங்க அண்ணன் சீமானுக்கு போடணும்.